ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வேர்ல்டில் நாம் எல்லோருமே பணத்தை ஏர்ன் பண்ணுற நோக்கத்தில் அவங்கவங்க ஃபீல்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் ஏர்ன் பண்ணுற பணத்தை வெல்த்தாக பில்ட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மறந்துடுறோம் இல்லையா? ரீசெண்டாக நடந்த ஆய்வின்படி வருடம் 10% மக்கள் நம்ம நாட்டில் புதுசாக பில்லியனராக வெல்த்தை பில்ட் பண்ணுறாங்கன்னு ரிப்போர்ட் கன்ஃபார்ம் செஞ்சுருக்கு. ஸோ மந்த்லி சேலரியில் வெல்த்தை பில்ட் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு பிலீவ் இன் யுவர்செல்ஃப். உங்கள் நண்பன் ஆர்கே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாயிண்ட் 1, மணி மைண்ட் செட். பணம் ஒரு டூல் மாதிரிங்க. அது ஆண் பெண் ஏழை பணக்காரன் எந்த ஒரு பாகுபாடும் அதுக்கு கிடையாதுங்க. பணத்தை யூஸ் பண்ணி வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸே உருவாக்கணும். மேலும் பணத்தை ஏர்ன் பண்ணுறது செலவுகளை மேனேஜ் செய்யத்தாங்கிற மைண்ட் செட்டை வச்சுக்கவே கூடாதுங்க. பாயிண்ட் 2, பிளானிங் ஸ்ட்ராட்டஜி. ஏர்ன் பண்ணுற பணத்தை வெல்த்தாக பில்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்ச சில ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜிகளை அனலைஸ் செஞ்சு லாங் டேர்மில் இலக்குகளை நிர்ணயித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் தன்னுடைய 35 வயது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின தெளிவான புரிதல் இல்லாமல் இருந்தார். அடுத்து மாதம் 10,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணும் டிசைட் செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், பேங்க் எஃப்டி, ரியல் எஸ்டேட்னு பல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ், புக்ஸ்களை கோத்ரூ பண்ணி ஒரு ஃபிக்ஸட் ஸ்ட்ராட்டஜியை பிளான் செஞ்சார். அவர் பணத்தோட பேசிக் நாலேஜ் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது முதலீடு செஞ்சால் ரிட்டர்ன் கொடுக்கும், ரிட்டர்னில் வர்ற ப்ராஃபிட்டை எடுத்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சால் அதிக ரிட்டர்ன் கொடுக்குங்கிற பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் காம்பவுண்டிங்கோட பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு, பணம் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பேஷண்ட்டாக இருந்தால் வெல்த்தை பில்ட் செய்ய முடியுங்கிற ஃபேக்டையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணார். ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக மாதம் 10,000 ரூபாயை 12 to 15% ரிட்டர்ன் தரக்கூடிய ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்து மாதம் இன்வெஸ்ட் செய்ய ஆரம்பித்தார். பொதுவாக மார்க்கெட்டில் ஏற்றம் இறக்கம்னு சில நாட்களில் இருந்தாலும் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ குறைஞ்ச போதும் பேனிக் ஆகாமல் நம்பிக்கையோட தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக மாதம் 10,000 ரூபாயை 3 வருடத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டினியூ செஞ்சார். 3 வருடத்துக்கு பிறகு அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் 5 லட்சமாக பில்ட் ஆகி இருந்தது. அதில் 1 லட்சம் ப்ராஃபிட்டை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணார். அதுவும் குறிப்பிட்ட டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்களை தேர்வு செய்து இன்வெஸ்ட் செஞ்சார். மேலும் மாதம் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்தாமல் கண்டினியூ செஞ்சார். 5 வருடத்தில் அது 15 லட்சமாக பில்ட் ஆகி இருந்தது. அடுத்து ஸ்டாக் மூலமாக வந்த ப்ராஃபிட்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வந்த ப்ராஃபிட்ஸ்களை சில இண்டெக்ஸ் ஃபண்ட்களை தேர்வு செய்து இன்வெஸ்ட் பண்ணார். 15 வருடத்தில் காம்பவுண்டிங் எஃபெக்டில் 80 to 1 கோடி வரைக்கும் வெல்த் பில்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ வெல்த் பில்ட் பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பிளான் செஞ்சு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் இலக்குகளை அடைய முடியும். பாயிண்ட் 3, ஆக்ஷன் பிளான். நம்முடைய நார்மல் ஜாபை தாண்டி எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய வழிகளை தேடி லேர்ன் பண்ணணும். மேலும் டெய்லி செலவுகளை கையாளும் போது சிக்கனமான அப்ரோச்களை பயன்படுத்தி செலவுகளை கையாளணும். சின்ன சின்ன சேவிங்ஸ்களும் மற்றும் இன்க்ரிமெண்ட்களும் இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கு பிளான் செய்யணும். பாயிண்ட் 4, மணி டிஸ்ட்ரிபியூஷன். நீங்கள் உங்கள் பணத்தை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவ் பண்ண பிளான் செய்கிறீங்களோ அதை பொறுத்து தாங்க வெல்த்தும் பில்ட் ஆகும். மினிமம் 30% இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் சேவிங்ஸ்க்காகவும் ஒதுக்கணும். மேலும் ரெகுலர் இன்கம் தாண்டி எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வெல்த் பில்ட் பண்ணுறதுல பிளான் பண்ணி ஒரு சிஸ்டமை உருவாக்கணும். அந்த சிஸ்டமில் டே டு டே பேசிஸ் ஃபாலோ பண்ணி அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலே போதும். பாயிண்ட் 5, ரிஸ்க் அண்ட் ஃபெயிலியர். இந்த உலகத்தில் வெல்த் பில்ட் பண்ணவங்க எல்லோருமே ஸ்டார்ட் பண்ண உடனே டாப் லெவலுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க துறையில் பல தடைகளை கடந்து ரிஸ்க் எடுத்து தோல்விகளையும் தாண்டி தாங்க வெற்றி சிகரத்தை அடைஞ்சிருக்காங்க. ஸோ வெல்த் பில்ட் பண்ணுறதுல ரிஸ்க், ஃபெயிலியர் ஆகியவை கடந்து தாங்க வெற்றி அடைய முடியும். மேலும் உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் செஞ்சால் பின்னர் அதோட ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வரும் ப்ராஃபிட்டை எடுத்து அதை குறிப்பிட்ட இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்மில்
அதுலேருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே ரீகால் செய்யலாம். பாயிண்ட் 1, பணம் ஒரு டூல் மாதிரிங்க, அதை கையாளும் முறைகளை லேர்ன் செய்யணும். பாயிண்ட் 2, வெல்த்தை பில்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளான்களை உருவாக்கி இன்வெஸ்ட் செய்வது. பாயிண்ட் 3, டெய்லி செலவுகளை எக்கனாமிக்கல் அப்ரோச்சாக பயன்படுத்தி கையாள்வது. பாயிண்ட் 4, பணத்தை பல வகையான முதலீடுகளில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் செய்வது. பாயிண்ட் 5, முதலீடுகளில் ரிஸ்க் மற்றும் தோல்விகளை கையாள்வது. அவ்வளோதாங்க. டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பாயிண்ட்ஸ் ஃபாலோ செஞ்சு வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கான வாழ்த்துக்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் நண்பன் ஆர்கே.